நுகர்வோர் விரும்பிய பண்புகளின் தரமான தயாரிப்புகளை பெறவும் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தவும் மத்திய அரசு தரமான பாரம்பரியமிக்க பொருட்களுக்கு புவிசார் குறியீட்டை வழங்கி வருகிறது. அந்த வகையில் தற்போது விருதுநகர் சம்பா மிளகாய் வத்தலுக்கு இக்குறியீடு வழங்கப்பட்டதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருதுநகர் சம்பா மிளகாய் வத்தலுக்கு இந்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது. புவிசார் குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் தனித்துவமாக உற்பத்தியாகும் பொருட்களுக்கு இந்திய அரசால் வழங்கப்படுவதாகும். அந்த பொருள் அந்த பகுதியில் பாரம்பரியமாக தயாரிக்கப்படுவதையும் அதன் தரத்தையும் நற்பெயரையும் உறுதி செய்கிறது. அதன் அடிப்படையில் விருதுநகர் சம்பா மிளகாய் வத்தலுக்கு இந்திய அரசின் புவிசார் குறியீடு கடந்த ஏப்ரல் 4, 2025 அன்று வழங்கப்பட்டது. ஆந்திரா வத்தலை விட சம்பா வத்தல் அதிக காரத்தன்மையும் ருசியும் மிகுந்ததாக இருக்கும். விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர், விருதுநகர், வெம்பகோட்டை, சிவகாசி, சிறுவில்லிபுத்தூர், ராஜபாளையம், காரியாபட்டி, திருச்சுழி, நரிக்குழி ஆகிய பகுதிகளில் சுமார் 3042 ஏக்கர் பரப்பளவில் சம்பா வத்தல் பயிரிடப்பட்டு வருகிறது. புவிசார் குறியீடு மூலம் தயாரிப்புகளுக்கு சட்ட பாதுகாப்பு, அங்கீகாரம் பெறாத மற்றவர்கள் புவிசார் குறியீடு தயாரிப்புகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கிறது. தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளில் அவர்களின் தேவையை அதிகரிப்பதன் மூலம் புவிசார் குறியீடு பொருட்களின் உற்பத்தியாளர்களின் பொருளாதார செழுமையை ஊக்குவிக்கிறது. சம்பவத்தில் பொருளை புவிசார் குறியீடு அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு. இதில் நல்ல விலை கிடைக்கும், நல்லா இருக்கும்ன்றனால இப்போ அடுத்து எங்கள் பக்கத்தில் உள்ள எல்லா தோட்டத்துலையுமே இந்த புவிசார் அறிவித்த மத்திய அரசு பண்ண பிறகு எல்லாருமே இந்த சம்பவத்தில் போடுறதுக்கு விருப்பப்பட்டு இருக்காங்க. அதுக்கு தொடர்ச்சியாக வந்தீங்கன்னா ஆந்திரா வத்தலை விட நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் வத்தல் எப்போயுமே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா காரமாக இருக்கும், அதிக மகசூல் கொடுக்கும், அதிக அவுட்டன் கொடுக்கும் வியாபாரிகளுக்கும். இது இந்த புவிசார் குறியீடு அறிவித்ததுக்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேற்கொண்டு விவசாயிகள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த வத்தல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுச்சு ஜனங்களுக்கு. அது தெரியணும்னா அந்த புவிசார் குறியீடு கிடைச்சது ஒரு நல்லது. புவிசார் குறியீடு ட்ரை பண்ணி வாங்கியிருக்காங்க. அதனால் கொள்முதல்காரங்க கொஞ்சம் கூடுதலாக வாங்குவாங்கன்னு நம்புகிறேன். அரவாய்க்கு போகிறது நிறையா போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சம்பா மிளகாய் வத்தலுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதால் இனிமேல் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் அதிக விலை கிடைக்கும். இதனால் இப்பகுதி சம்பா மிளகாய் வத்தல் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை. டிடி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன்.